வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. ரொம்ப நாளா நம்ம பார்க்கல எந்த ஒரு வீடியோவுமே. இப்போ நம்ம யூஜிடிஆர்பி யூனிட் 1ல ஹெல்ப்புக்கு பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தி ஏஜ் ஆஃப் மில்டனை பத்தி நம்ம பார்க்க போறோம். சாப்டர் 9ல இருக்கு. இப்போ ஏஜ் ஆஃப் மில்டனை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் நமக்குள்ள கேட்கிற ஒரே ஒரு கொஸ்டின்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம ஓல்ட் ஏஜ் பார்த்துருக்கோம், அப்புறமா ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் பார்த்துருக்கோம், அதுக்கு முன்னாடி ஏஜ் ஆஃப் சாசர் பார்த்துருக்கோம். இந்த 4 ஏஜ்ல இப்போ சாப்டர் 9 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. சாப்டர் 8 வரைக்கும் எந்த பக்கத்துல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ரெடியா இருக்கோமா அப்படிங்கிறத நம்மளே செக் பண்ணிக்கணும். அதை செக் பண்ற விதமா உங்களுக்கு நான் ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்கிறேன். அந்த 2 கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ரிச்சர்ட் த செகண்ட் அவரோட பர்த் டெத், அவர் எப்ப பிறந்து எப்ப இறந்தாரு, இது நமக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல வரும். ஓகேவா? அப்புறமா ரிச்சர்ட் த செகண்ட் இருக்கார். அந்த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ல ரிச்சர்ட் த செகண்ட் அப்படிங்கிறது எந்த டெட்ராலஜில வருது? ஃபர்ஸ்ட் டெட்ராலஜிலையா இல்லைன்னா செகண்ட் டெட்ராலஜிலே வருதா அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. அப்புறமா ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்போ 1616ல ஷேக்ஸ்பியர் இறந்து போறாரு. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே 1616ல இன்னொரு ஆத்தர் இறந்து போவாரு. அந்த ஆத்தர் யாரு அப்படிங்கிறதையும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல அப்படின்னா நான் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு நீங்க புக்ல ரெஃபர் பண்ணி உங்க நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹட்சனை ஏன் லைன் பை லைனா பாக்குறோம்? இது புதுசா ஃபாலோ பண்றவங்களுக்காக. ஹட்சனா நம்ம ஏன் லைன் பை லைனா பாக்குறோம் அப்படிங்கறது நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்லிட்டே ஆரம்பிக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி யூஜிடிஆர்பி எக்ஸாம் 2024ல நடந்ததுல கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டின்ஸ் ஒரு யூனிட்ல இருந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அதர் யூனிட் எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன். யூனிட் 5, யூனிட் 6 அல்லது யூனிட் 2 இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா யூனிட்லயுமே டிராமா இருக்கும், நாவல் இருக்கும். இப்போ ஒரு நாவல் எடுத்துக்கிட்டோம், ஃபார் எக்ஸாம்பிள் விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட், அந்த நாவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 32 சாப்டர் இருக்கு. அந்த 32 சாப்டர்லயும் யார் யாரு கேரக்டர் வரா, என்னென்ன ஸ்டோரியோட அவுட்லைன் இருக்கு, அதோட அவங்க என்னென்னலாம் பேலட்ஸ் எல்லாம் அது பாடுறாங்க, எந்த இடத்துல சோபியா அந்த ட்ரவுன் ஆனாங்க, அப்புறம் எப்போ ரெஸ்கியூ பண்ணாங்க, ஒலிவியா எப்போ அலோவ் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு மேஜர் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி ஆகணும். அப்புறமா அது அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இப்போ ஒரு பேலட் வரும், அதுல 160 லைன்ஸ் பேலட் இருக்கு. அது எந்த சாப்டர்ல இருக்கு அப்படின்னு கேட்டா சாப்டர் 8ன்னு சொல்லி நமக்கு சொல்ல தெரியணும். அந்த அளவுக்கு டீட்டெயிலா படிச்சிருக்கணும் அந்த நாவல நம்ம. அதே மாதிரிதான் மத்த டிராமா எடுத்துக்கோங்களேன். இப்ப டிராமான்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியரோட ரிச்சர்ட் த செகண்ட் எடுத்துக்கோங்க. ரிச்சர்ட் த செகண்ட்ல டோட்டலா எத்தனை ஆக்ட் இருக்கு, எத்தனை சீன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு சீன்லயும் எந்த ஹாஸ்டல்ல நடக்குது, யார் யாரு அந்தந்த ஹாஸ்டல்ல ரோல் பிளே பண்றாங்க. இப்போ ஐரிஸுக்கு போன ரிச்சர்ட் த செகண்ட் எந்த ஆக்ட் எந்த சீன்ல லொக்கேட் ஆகுறாரு லண்டனுக்கு, அவரோட கிரவுன் எப்ப பறி போகுது, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம டிராமால மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஆனா இந்த புக் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் அது எல்லாத்தையும் விட இது பெரிய வாஸ்ட் சிலபஸ் தான் இருந்தா கூட ஒரே ஒரு புக்கு தான். இந்த ஒரே ஒரு புக்கை நம்ம திரும்ப 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 வீடியோ கேட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியா ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரும். இப்போ ஃபர்ஸ்ட் டே படிக்கிறது 7th டேல நமக்கு ஞாபகம் இருக்காது. இப்போ இன்னைக்கு இந்த ஏஜ் ஆஃப் மில்டன் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கரெக்டா இன்னைல இருந்து நெக்ஸ்ட் மண்டே கண்டிப்பா நீங்க திரும்ப ஒரு வாட்டி இந்த வீடியோவை நீங்க அட்லீஸ்ட் காதுலயாவது கேட்டுருங்க. சமைக்கும் போது, வாஷ் பண்ணும்போது, வாக்கிங் போகும்போது, டிராவல் பண்ணும்போது, எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா எங்கேயாவது கல்யாணம், எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ள ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் நம்ம உட்காரும் போது நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கோ அப்பெல்லாம் இந்த வீடியோவை லிசன் பண்ணுங்க. அது கற்றலினும் கேட்டல் இனிது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஆனாலும் நீங்க இதை திரும்ப திரும்ப கேட்கும்போது உங்க மைண்ட்ல ஃபுல்லாவே ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு இதோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏஜ் ஆஃப் மில்டன். ஏஜ் ஆஃப் மில்டன் அப்படிங்கிறது 1625ல இருந்து 1660 வரைக்கும் இருக்கு. இந்த 1625ல யார் ரூலிங்க்கு வருவாங்க நமக்கு? 1625ல சார்லஸ் 1 ரூலுக்கு வந்திருப்பாருன்னு சொல்லி நமக்கு தெரியும். 1649ல பிகெட் பண்றாங்க. அதுக்கப்புறமா ரம் பார்லிமெண்ட் வருது. அதாவது நம்ம ஆலிவர் குரோமல், ரிச்சர்ட் குரோமல் அவங்க எல்லாம் வருவாங்க. 1660ல தான் நம்ம சார்லஸ் 2 ரூலிங்க்கு வருவாரு. சார்லஸ் 2 வர்ற வரைக்கும் கிட்டத்தட்ட 1625ல இருந்து 1660 வரைக்கும் நம்ம ஏஜ் ஆஃப் மில்டனோட ஏஜ் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து பார்க்கலாம். இது மில்டன் ஏஜ்னு சொன்னோன்னே நமக்கு டக்குன்னு எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? அவர் ஒரு பீருட்டன். அந்த பீருட்டன் ஏஜ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. இதுல முக்கியமான ஒர்க் பாரடைஸ் லாஸ்ட், அது எப்போ பப்ளிஷ் ஆனது, இது எல்லாமே இந்த சாப்டர்ல பார்த்துடலாம். ஓகே, இது ஏஜ் ஆஃப் மில்டன்.
ஏஜ் ஆஃப் மில்டன்ல Age of Milton. Age of Milton. The growth of Puritanism as a moral and social force, it is establishment as the controlling power in the state and the religious and political struggle by which these were accompanied or the for the student of the literature of Milton age principal feature of its history. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ பியூரிட்டன் ஏஜ் அப்படிங்கிறது இந்த மரியாதை அப்படிங்கிறது பொதுவாவே இந்த இந்த காலத்துல ரொம்பவே பெருசா வளர்ச்சி அடைஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாரல் தான். இந்த மாரல் அப்படிங்கிறது ஒழுக்கம், மரியாதை இது எல்லாத்தையும் நம்ம மாரல்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாரல் தான் இந்த பீரியடனோட ஒரு முக்கியமான ஒரு சக்தியே. அப்புறமா சோசியல். இந்த சோசியல் ஃபோர்ஸ் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? சமூக சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த 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 மரியாதை அப்புறமா சமூக சக்தி இதோட மொத்த உருவமா எது நிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா பியூரிட்டனிசம். இந்த பியூரிட்டனிசம் அதுதான் நிக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த பியூரிட்டன் இந்த ஸ்டேட்டோட கண்ட்ரோலே தனக்குள்ள கொண்டு வருது. இப்போ ஒரு மதமா உருவான ஒரு பியூரிட்டனிசம் அந்த நாட்டையே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு தன்னோட பவரை கொண்டு வருது. எதுல கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிலிஜியஸ் அப்புறமா பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிள். மதத்திலயும் சரி அப்புறமா அரசியல்ல நடந்த ஒரு சில போராட்டங்கள் இது மூலமாவும் ஸ்ட்ராங் ஆகுது. இத பத்தி தான் இதுதான் மில்டனோட காலத்துல முக்கியமா இலக்கியத்துல மில்டனோட காலத்துல இருந்த ஒரு முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அட் த டைம் ஆஃப் த ரெஃபர்மேஷன் நமக்கு தெரியும். திருத்த சபை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தமிழ்ல. இந்த ரெஃபர்மேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ரெஃபர்மேஷன் உள்ளவங்க எல்லாமே நார்மலா மாடரேட்டா ஒரு சில கருத்துக்கள் வச்சிருந்தாலும் ஆனா அவங்களோட எண்ணங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப தீவிரமா இருந்தது. இதுல ஆர்ச் பிஷப் பார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. அப்புறமா அவரோட கூட இருக்கிற ஒரு சிலர் இவங்க எல்லாரோட அந்த ஒரு மதத்தை ஒழுங்கு அமைப்பு பண்ணியிருப்பாங்கல்ல இந்த ஆர்ச் பிஷப் இவங்க எல்லாம் ஒரு சர்ச்சை ரூல் பண்றதுக்கு இந்த கண்டிஷன் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது யாருக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இந்த பீரியட்ல வாழ்ந்த யாருக்குமே பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்ச் ஆஃப் இங்கிலாந்துல உள்ளதுல இருந்து சர்ச் ஆஃப் ரோம்ல இருந்தும் இது அவ்வளவா பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறமா யாரு வருவாங்க அப்படின்னா ஜான் வெக்லிஃப் அப்புறமா லோலார்ட்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம் நம்ம. இவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் இப்ப ஜான் வெக்லிஃபோட லோலார்ட் மூவ்மெண்ட்ஸ்ல இருந்திருப்பாங்கல்ல அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே இப்ப புதுசா வந்திருக்கிற ஜெனிவால இருந்து ஒருத்தர் வந்திருப்பாரு ஜான் கல்வின். அவரை ஃபாலோ பண்ணி அவரோட அவரோட புதுசான ஒரு அந்த சிந்தனையை இவங்க எல்லாருமே அட்ராக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு கான்ட்ரோவர்சியான திங்ஸ் உருவாகுது. யாருக்கு உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரூல் பண்ற ஆர்ச் பிஷப் பார்க்கர் அவங்களுக்கும் இவங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கும். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பாயிண்ட் எல்லாம் இம்பார்ட்டனா அப்படின்னா கிடையாது. ஆனா நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி இதோட பேக்ரவுண்ட் டீடைல் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அட் த டைம் ஆஃப் தி ரெஃபர்மேஷன் the council of the more moderate men prevailed, there were not wanting those of more radical cast of mind who were dissatisfied with the religious settlement accomplished by Archbishop Barker and his colleagues. நான் சொன்னேன் இல்லையா ஆர்ச் பிஷப் பார்க்கர் அப்புறமா அவங்களோட கொலீக்ஸ் அவங்களோட இந்த ரிலீஜியஸ் செட்டில்மெண்ட் இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா they held that the Church of England as organized by them did not differ sufficient from the Church of Rome. இந்த Church of Englandல உள்ள இந்த ஆர்கனைசேஷன் எதுல இருந்து டிஃபர் ஆகல பெருசா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Church of Romeல இருக்கிற மாதிரியே அப்படியே தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. the true descendants யாருன்னு சொல்லுவோம்? ஃபாலோ பண்ணி வர்றவங்க அவங்களோட வாரிசுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? யாரோட வாரிசு மீன்ஸ் இவங்களோட குழந்தைங்கன்னு அர்த்தம் கிடையாது. இவங்கள ஃபாலோ பண்றவங்க யார ஃபாலோ பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜான் வெக்லிஃப் அண்ட் த லோலார்ட்ஸ். இப்போ ஜான் வெக்லிஃபை ஃபாலோ பண்றவங்க லோலார்ட் மூவ்மெண்ட்டை சேர்ந்தவங்க நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோல. அவங்க இப்போ யார ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெனிவால இருந்து வந்திருக்கிற இந்த ஃபேமஸ் ஜான் கால்வின் அவரை தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இங்க உள்ள மக்கள். இப்படி ஒவ்வொருத்தருமே ஆப்போசிட் பார்ட்டியா இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் இவங்கள ஃபாலோ பண்ணவங்க இப்ப இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இந்த இந்த டிசென்டியன்ஸ் அப்படின்னு சொன்னா யாருன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா எதிர்ப்பாளர்கள் அவங்களதான் இந்த டிசென்டியன்ஸ் சொல்லி சொல்லுவோம். இவங்க எல்லா விஷயத்திலும் ஒத்து போல. எதுல எல்லாம் ஒத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா ஹாஸ்டாலிட்டி டு த episcopal form of ecclesiastical government and to the retention in the creeds and public worship of the national church of many ideas and ceremony. இதுல தான்
அவங்க ஒரு சில ஆப்போசிட் கருத்துக்கள்ல இருந்தா கூட ஒரு சில விஷயங்கள வந்து ஒத்து போறாங்க. எதுல அப்படின்னா வந்து இந்த திருச்சபையோட ஆட்சி முறைய எதிர்க்கிறதுல, அப்புறமா வந்து பப்ளிக் வொர்ஷிப் பொதுவான சடங்குகள வந்து கடைபிடிக்கிறதுல, இதுல எல்லாமே வந்து இவங்களோட சிந்தனைகள் எல்லாமே ஒண்ணு போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. which they regarded as a remnant of popery. They also advocated very strict view concerning life and contact and thus came to be called Puritanism. Puritans. இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல இப்ப யாரெல்லாம் இவங்கள ஃபாலோ பண்றாங்களோ, இவங்கலாம் வந்து இந்த சர்ச் ஆஃப் ரோம்ல ஒரு போப் இருப்பார் இல்லையா? அவரோட மிச்ச மீதி எச்சைகள் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுதான் வந்து ரிமன்ஸ் ஆஃப் போப்பரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையிலயும் சரி, கன்சர்னிங் லைஃப் அண்ட் கான்டாக்ட்னா நடத்தையிலயும் சரி, வாழ்க்கையிலயும் சரி, ஒரு ரொம்பவே வெரி ஸ்ட்ரிக்ட் வியூஸ், ஒரு ஸ்ட்ரிக்டான வியூ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ஃபாலோ பண்ண தன்னோட வாழ்க்கையிலயும், நடைமுறையிலயும், நடத்தையிலயும் ஒழுக்கத்த ஃபாலோ பண்ண ஒருத்தவங்க, அவங்கள தன்னை என்னன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, கேம் டு பி கால்டு பியூரிட்டன்ஸ். அவங்கள வந்து என்னன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, பியூரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டாங்க. இந்த பியூரிட்டன்ஸ் வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நேம் அப்படிங்கிறது இந்த பியூரிட்டன் அப்படிங்கிற ஒரு நேம் எப்போ உருவாச்சு அப்படின்னா, which appear to have originated about the year of Shakespeare birth or shortly after, and it was the first used in derision. இப்போ இந்த பியூரிட்டன் அப்படிங்கிற ஒரு நேம் எப்போ உருவாகுது அப்படின்னா வந்து ஷேக்ஸ்பியரோட பர்த்துக்கு அப்புறமா, இல்ல கொஞ்சம் ஷேக்ஸ்பியர் பர்த் அப்போ, இல்லாட்டினா கொஞ்சமா அதுக்கப்புறமா தான் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இட் மீன்ஸ் 1564 ஆர் கொஞ்சம் லேட்டா. அப்பதான் வந்து இந்த பியூரிட்டன் அப்படிங்கிற நேம் வந்து உருவாயிருக்கிறதா சொல்றாங்க. ஷேக்ஸ்பியரோட பர்த் இல்லைன்னா அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து இது டெவலப் ஆனதா, இந்த பேர் வந்து யூஸ் பண்ணதா சொல்றாங்க, ஆரிஜின் ஆனதா சொல்றாங்க. அண்ட் வாஸ் அட் ஃபர்ஸ்ட் யூஸ் இன் டெரிசன். இந்த டெரிசன் மீன்ஸ் அப்படின்னா வந்து கிண்டல் பண்றது, கேலி பண்றது. எப்பவுமே புதுசா ஒரு விஷயம் வந்து நடைமுறைக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணதான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த பியூரிட்டன் அப்படிங்கிற நேமை பார்த்து எல்லாரும் வந்து கேலி கிண்டல் பண்றாங்க. though it was soon accepted as a very descriptive term. கொஞ்ச நாள்லயே அது வந்து ரொம்பவே ஒரு தாராள மனப்பான்மையோட, ஒரு விளக்கமான ஒரு புரிதலோட வந்து மக்கள் வந்து என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா வந்து இந்த பியூரிட்டன் அப்படிங்கிற நேம் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. while the uncompromising spirit of this party spread steadily among the English middle classes during the reign of ஜேம்ஸ் ஒன். இது யாரோட பீரியட்ல வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கிங் ஜேம்ஸ் எப்போ வருவாங்க, 1603 ரூலுக்கு வந்து 1625 வரைக்கும் வந்து ரூலிங்ல இருப்பாரு. அதுதான் வந்து நம்ம ஜேக்கோபியன் பீரியட்னு சொல்லி பார்த்திருப்போம். அந்த பீரியட்ல தான் இந்த மிடில் கிளாஸ் மக்கள் மத்தியில இந்த பியூரிட்டன் அப்படிங்கிற வேர்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வளர்ச்சி ஆகுது. ஆனாலும் அது ரொம்ப பெருசா ஒரு தேசிய சக்தியா நேஷனல் லெவல்ல வந்து அது இம்ப்ரூவ் ஆகல ஜேம்ஸ் ஒன்னு பீரியட்ல. இட் வாஸ் நாட் டில் த டைம் ஆஃப் ஹிஸ் சக்சஸர். இந்த ஹிஸ் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா ஜேம்ஸ் ஒன்னோட சக்சஸர்னா அதுக்கு பின்னாடி வந்த வாரிசுகள். தட் பியூரிட்டனிசம் emerged as a great நேஷனல் பவர், தேசிய சக்தியா யார் இருக்கிறப்ப வந்து அது டெவலப் ஆகுது அப்படின்னா வந்து ஜேம்ஸ் ஒன்னோட சக்சஸர், அவங்களோட வாரிசுகளோட காலகட்டத்துல தான் வந்து இந்த பியூரிட்டனிசம் அப்படிங்கிறது ஒரு நேஷனல் பவரா வந்து பெருசா வந்து டெவலப் ஆகுது. அப்படி நேஷனல் பவரா வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஒரு சில காரணங்கள்னால அது வந்து பிராக்டிகல் சக்சஸாவே வந்துருது. The combination of past now led to its practical success. நடைமுறையில ஒரு சக்தியாவே அது வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த சமயத்துல இந்த அப்பர் கிளாஸ் பீப்புள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து தன்னோட அழகுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது, ஒழுக்கக்கேடா நடந்துக்கிறது, இந்த மாதிரி வந்து செயல்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க. யாரு? அப்பர் கிளாஸ் பீப்புள்ஸ். இந்த இந்த ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளிப்பன்சி அண்ட் ப்ரொஃபிலியசி அப்படின்னா வந்து இந்த அழகு சீர்குலைவு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒழுக்கக்கேடு, இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வந்துட்டு இருக்கு அந்த சமயத்துல. அப்ப இந்த பியூரிட்டன் ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்பவே கோபமாகுது. பை டிராயிங் டுவர்ட்ஸ் இஸ் த sympathies of serious men of various shadows of opinion greatly increase its moral and social influence. பொதுவாவே வந்து ஒழுக்கத்தை பத்தியும் இந்த சமூகத்தை பத்தியும் கொஞ்சம் அக்கறை உள்ளவங்க எல்லாம் வந்து இந்த ஹை கிளாஸ் இந்த அப்பர் கிளாஸ் பீப்புள் பண்றதை பார்த்து அவங்களுக்கு டென்ஷன் ஆகி அவங்களும் எதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த பியூரிட்டனை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால வந்து பியூரிட்டனுக்கு வந்து ரொம்பவே வந்து மக்களோட ஆதரவு நிறைய கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த பியூரிட்டன்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் மக்கள் வந்து கூடவே சேர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பேசிக் ரீசனா என்ன இருக்கு அப்படின்னா அப்பர் கிளாஸ் பீப்புள் பண்ற ஒரு அன்மாரல் திங்ஸ்னாலதான் வந்து அவங்களோட கிரௌட் வந்து அதிகமாகுது. யாரோட? பியூரிட்டனோட ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கிறாங்க.
இந்த ஃபாலோவர்ஸ் பியூரிட்டன்ஸ்க்கு அதிகமானதுக்கு அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா வந்து இந்த ஹைலேண்டட் பாலிசி ஆஃப் லார்ட். இந்த லார்ட் அப்படிங்கிற ஒரு பர்சனோட ஹைலேண்டட் பாலிசின்னா என்னன்னா அதிகார வர்க்கத்தோட ஒரு கொள்கை. அதை என்ன பண்றாரு அப்படின்னா வந்து இவர் வந்து மக்கள் மேல வந்து திணிக்க ஆரம்பிக்கிறாரு. தன்னோட விருப்பத்தை ஹிஸ் டிட்டர்மினேஷன், அவரோட விருப்பத்தை த ஹைலேண்ட் பாலிசி, இந்த உயர் அதிகார வர்க்கத்தோட இந்த கொள்கையை இந்த லார்ட் அப்படிங்கிறவரு என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட கொள்கைகளை, அவரோட விருப்பத்தை டு என்ஃபோர்ஸ் ஹிஸ் வில் பை பெர்சிக்யூஷன்ஸ். பெர்சிக்யூஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா துன்புறுத்துதல். மத்தவங்களை வந்து ரொம்பவே வந்து ஹார்ஷ் பண்ணி துன்புறுத்தி அவரோட கொள்கைகளை வந்து மக்கள் மத்தியில வந்து திணிக்க பாக்குறாரு. மீன்வைல் precipitated a fierce conflict within the religious world and brought all the enemies episcopate into line. இதுல என்ன நடக்குது இதனால என்ன நடக்குது அப்படின்னா வந்து இந்த ரிலீஜியஸ் வேர்ல்டு, இந்த மதத்தோட உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் வந்து அந்த ஒரு கடுமையான வந்து ஒரு 2 பேருக்கு சண்டை வர்றது மூலமா வந்து இந்த திருச்சபையில இருக்கிற எல்லா எதிரிகளையும் கொண்டு வந்து நிறுத்திருக்கு இந்த ஹைலாண்ட் பாலிசி. இதுதான் வந்து ஒரு முக்கியமா காரணமா இருக்கு. ரிலிஜியஸ் வேர்ல்ட் அண்ட் brought all the enemies of episcopacy into line. எல்லாத்தையும் ஒண்ணு கொண்டு வந்து இணைச்சிருக்கு ரிலிஜியஸ் வேர்ல்டுல எல்லா எனிமிகளையும். Then came the monstrous encroachment of Charles upon the right of common and the constitutional privilege of the English people. இந்த சார்லஸ் என்ன சொல்வாரு? சார்லஸ் அப்படிங்கிற மன்னர் என்ன சொல்றாரு? 1625ல வந்து சார்லஸ் ஒன்னு ரூலுக்கு வந்துருவாரு இல்லையா? 1625ல இருந்து 1649 வரைக்கும். அப்போ 42ல தான் வந்து தியேட்டர்லாம் க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம். அப்ப இந்த பியூரிட்டன் ஏஜ்ல தான் வந்து இந்த 42ல தான் வந்து தியேட்டர்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. 49ல வந்து சார்லஸ் ஒன்னு வந்து இறந்து போயிடுறாரு. இப்போ இந்த சார்லஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து இந்த பார்லிமெண்டோட உரிமைகள் எல்லாமே அவர் என்ன இந்த கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அந்த சட்டமன்றத்தோட உரிமைகள் எல்லாமே அவர் வந்து என்ன சொல்றாரு, அரசியலமைப்பு உரிமைகள் எல்லாத்தையும் வந்து அவர் தலையிட்டுட்டு என்ன சொல்றாருன்னா their keen sense of the supremacy of God as the ruler of ruler and of the prerogatives of the individual conscience made the Puritans intolerant of earthly tyranny in any form. பொதுவாவே இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா டிவைன் ரைட் தியரின்னு என்னன்னா கடவுள் தான் வந்து அரசர்களை நியமிப்பாரு. அவரோட அந்த இதுபடி வந்து அடுத்தடுத்த அரசர்களோட வாரிசுல உள்ளவங்க தான் வந்து ரூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த இதை ஃபாலோ பண்றவர் தான் சார்லஸ் ஒன்னு. இவர் என்ன சொல்லுவாருன்னா வந்து கடவுள் தான் வந்து எல்லா ஆட்சியாளர்களுக்கும் மேலானவரு, அவரு தான் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ மனசாட்சியோட நம்பிக்கையும் உரிமையும் வந்து இந்த பியூரிட்டன் இருக்கிறவங்களுக்கு வந்து அடக்குமுறை இது எல்லாமே வந்து சகிக்காதவங்களா வந்து மாத்துது அப்படின்னு சொல்லி இந்த லைன்ல சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், thus Puritanism become a political as well as moral and religious force. இந்த பியூரிட்டனிசம் என்னவா மாறுது, சேஞ்ச் ஆகுது அப்படின்னா வந்து பொலிட்டிக்கலாவும் மாரலாவும் ரிலீஜியஸாவும் ஒரு ஃபோர்ஸா ஒரு தீவிர சக்தியா வந்து மாற ஆரம்பிக்குது. அண்ட் அட் a very critical time the great custodian and defender of our pure paradise liberties. ரொம்ப ஒரு கஷ்டமான காலத்துல கிரிட்டிக்கல் டைம்ல வந்து இது ரொம்பவே ஒரு பெரிய மக்களோட சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சக்தியா வந்ததுதான் பியூரிட்டனிசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் மக்களோட சுதந்திரம் வந்து இங்க பாதுகாக்கப்படணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ஹைலாண்டட் பாலிசி, அப்புறமா சார்லஸ் ஒன், இவங்க எல்லாருக்கும் வந்து மக்களை பாதுகாக்கிற ஒரு சக்தியா பியூரிட்டனிசம் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆஃப்டர் இயர் ஸ்ட்ராமி பீரியட், ஒரு ரொம்ப கஷ்டமான காலம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இந்த சிவில் வார் வந்து அப்போ வந்தது. After a stormy period of civil war, it triumphed with the triumph of Oliver Cromwell. இதுக்கப்புறமா யார் வராங்க? சிவில் வாருக்கு அப்புறமா வந்து ஆலிவர் குரோம்வெல் தான் வந்து ரூலுக்கு வராங்க. அந்த சமயத்துல காமன்வெல்த் தான் வந்து பயங்கர சுப்பீரியரா இருக்கு. இந்த காமன்வெல்த் பீரியட்ல ரொம்பவே பியூரிட்டனிசம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஆலிவர் குரோம்வெல் வந்ததுக்கு அப்புறமா இந்த காமன்வெல்த் பீரியட்ல பியூரிட்டன் வந்து ரொம்பவே டெவலப் ஆகுது. ஓகே, within its range the influence of Puritanism upon the tone and temper of English life and thought was profound. இந்த பியூரிட்டனிசத்தோட தாக்கம் வந்து இந்த இங்கிலீஷ் லைஃப், ஆங்கிலேயர்களோட வாழ்க்கையிலயும் சரி சிந்தனையிலயும் சரி ரொம்பவே ஆழமா வந்தது. இப்போ இவங்க கொண்டு வந்த இந்த சிந்தனைகள் எல்லாமே இந்த ஸ்பிரிட் which it introduced was fine and noble. அவங்க கொண்டு வந்தது எல்லாமே வந்து ரொம்பவும் சிறப்பானதாகவும் உயர்வானதா இருந்தா கூட பட் இட் வாஸ் ஹார்ட் அண்ட் ஸ்டர்ன், ரொம்ப கடுமையானதும் அதே சமயத்துல வந்து ரொம்ப கடினமாகவும் இருந்தது. அவங்களால ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. We admire the Puritans integrity and uprightness. இன்டெகிரிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நேர்மை, ஒழுக்கம், இது எல்லாத்தையும் வந்து நம்ம பாராட்டலாம். We admire, நம்ம அதை பார்த்து வந்து அட்மையர் ஆகலாம். But we deplore his
ஃபெனாட்டிசிசம். ஃபெனாட்டிசிசம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா, மத வெறிய தான் சொல்லுவோம். ஆனா, இவங்களோட அந்த ஒழுக்கமும், அந்த நேர்மையும் பார்த்து நம்ம அட்மைர் ஆனா கூட, ஆனா இது ஒரு மத வெறியும், அதே சமயத்துல வந்து மோரோ சென்சஸ் அப்படின்னா வந்து ரொம்ப கடுமையா இருக்கு. நேரோனஸ் அப்படின்னா வந்து ஒரு குறுகிய பார்வை உடையதா இருக்கு இந்த பியூரிட்டனிசம். இதெல்லாம் he was an intense and God fearing but illiberal and unreasonable man. இவங்க வந்து கடவுளுக்கு பயப்படுறவங்களா இருக்காங்க. யாரு? இந்த பியூரிட்டன் ஃபாலோ பண்ற பியூரிட்டனிசம். ஆனா அதே சமயத்துல இல்லிபரல், சுதந்திரமே கிடையாது. அவங்களுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது. அவங்க நினைச்சா பாட்டு பாட முடியாது, நினைச்சா கவிதை எழுத முடியாது, நினைச்சா டிராமா பார்க்க முடியாது. அவங்களுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்ல. தன்னோட கருத்துக்களை ஒரு பேப்பர்ல கூட எழுதி சொல்ல முடியாது. அன்ரீசனபிள் மேன். எதுக்காண்டி, எந்த காரணத்துக்காண்டி வாழ்றாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. மதத்தை ஃபாலோ பண்ணணும், ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும், டிவி பார்க்க கூடாது, அப்புறமா வந்து பைபிள் படிக்கணும், பிரேயர் பண்ணணும், ஒழுக்கமா இருக்கணும். யாரு அத பார்த்தா தப்பு, இத பார்த்தா தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க என்ன காரணங்களுக்காண்டி வாழ்றாங்கன்னே தெரியாம இருந்தது. While in the light of the conditions of the time, we can make fullest allowance of his violent. இந்த கண்டிஷன்லாம் பார்க்கும்போது, இது கொஞ்சம் வயலண்டா தான் இருந்தது. ஃபாலோ பண்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா, அவங்கலாம் வந்து நல்லா ஃப்ரீயா இருந்துட்டு, திரும்ப இந்த மதத்துக்குள்ள வரவும் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட். We are still bound to admit that his was one-sided and unwholesome view of the world. For in his preoccupation with moral and spiritual things, he generally neglected and often expressly denounced the science and art, the knowledge and beauty which give value to the secular life. இப்ப நார்மலா ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு சாதாரணமான ஒரு உலக வாழ்க்கைக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? ஒரு நாலேட்ஜ் தேவை. அவனுக்கு வந்து ஒரு சயின்ஸ பத்தின அறிவு, ஒரு ஆர்ட் பத்தின அறிவு, ஒரு கலை, அப்புறமா வந்து ஒரு பியூட்டி, ஒரு நேச்சர லவ் பண்றது, அந்த நேச்சர வர்ணிக்கிறது, அப்புறமா சயின்ஸ பத்தி படிக்கிறது. இது எல்லாமே சாதாரண உலக வாழ்க்கைக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனா, இவங்க எல்லாரும் இந்த பியூரிட்டனிசம் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து, அது எல்லாத்துக்கும் மதிப்பே குடுக்கல. அது எல்லாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நெனச்சாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு வந்து அது ஒரு தப்பா தான் தெரிஞ்சது. To the extent of its power, Puritanism destroyed ஹியூமன் கல்ச்சர் அண்ட் சார்ட் ஆஃப் கன்ஃபைன்ட் லிட்ரேச்சர். இப்போ இதனால இந்த பியூரிட்டனிசம் என்னதெல்லாம் அழிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, டெஸ்ட்ராய் பண்ணுச்சு அப்படின்னா வந்து ஹியூமன் கல்ச்சர், அந்த மனிதனோட கலாச்சாரத்தையும், அப்புறமா வந்து லிட்ரேச்சர், இந்த லிட்ரேச்சர். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பியூரிட்டனிசம் என்ன பண்ண மாட்டாங்க, டிராமா பார்க்க மாட்டாங்க, அதே சமயத்துல டிராமா எழுத மாட்டாங்க, கதை எழுத மாட்டாங்க. அப்ப லிட்ரேச்சர் என்ன செய்ய ஆரம்பிச்சது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சது, மனிதனோட கலாச்சாரமும் தொலைய ஆரம்பிச்சது. வித்தின் த சர்க்கம்ஸ்கிரைப்டு field of its own particular interest. While இதுல என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து கூட எழுத முடியல. இட் வாஸ் ஒன்லி ஹியர் அண்ட் தேர் தட் த ரைட்டர் அரோஸ் who was able to absorb all its strength while transcending its limitations. This was emphatically the case with Milton, the greatest product of Puritanism in our literature. இப்போ இந்த ஒரு சில இடத்துல மட்டும் இந்த கட்டுப்பாடெல்லாம் வந்து மீறி ஒரு சிலர் வந்து எழுத ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த கட்டுப்பாடுகள்லாம் இலக்கியத்துக்கு வந்து ரொம்பவே பெரும் பாதகமா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல முக்கியமா ஒருத்தர் இந்த இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு எழுத்தாளர் வந்து என்ன பண்றாருன்னா வந்து அந்த எல்லையெல்லாம் மீறி தன்னோட சக்தி எல்லாம் அதோட சக்தி எல்லாத்தையும் தனக்குள்ள எடுத்துக்கொண்டாரு. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மில்டன். அவரு இந்த பியூரிட்டனிசத்தோட தாக்கத்தோட சக்தி எல்லாம் வந்து தனக்குள்ள எடுத்துட்டு, ஆனா அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் மீறி, அதாவது எழுதக்கூடாது, டிராமா வந்து எழுதக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் மீறி எழுத ஆரம்பிக்கிறாரு. த கிரேட்டஸ்ட் ப்ராடக்ட் பியூரிட்டனிசம் இன் அவர் லிட்ரேச்சர். இப்போ நம்மளோட லிட்ரேச்சர்ல, நம்மளோட இலக்கியத்துல ஒரு கிரேட்டஸ்ட் ப்ராடக்ட் யாரு அப்படின்னு சொல்லி பியூரிட்டனிசம் ப்ராடக்ட் யாருன்னு கேட்டோம்னா நம்ம மில்டன். In whose genius and work, however, the moral and religious influence of Puritanism are combined with the generous culture of the Renaissance. இதுல என்ன சொல்றாங்கன்னா, எப்படி இருந்தாலும் இவரோட அந்த மாரல், அப்புறமா வந்து ரிலீஜியஸ், இதோட இன்ஃப்ளூயன்சஸ், இந்த பியூரிட்டனிசத்துல உள்ள இன்ஃப்ளூயன்சஸ் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அவரு ஒரு சாதாரணமா வந்து இந்த மறுமலர்ச்சி பீரியட்ல நமக்கு ஒரு கல்ச்சரலான ஒரு லிட்ரேச்சர் வந்து எழுதி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மில்டனோட லைஃப் அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஜான் மில்டனோட லைஃப். ஜான் மில்டன் வாஸ் born on பிரெட் ஸ்ட்ரீட். இந்த பிரெட் ஸ்ட்ரீட் அப்படி சொன்னோடனே உங்களுக்கு ஃபிளீட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரீட் ஞாபகம் வரணும். அந்த ஃபிளீட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது எந்த யூனிட் 2ல யூஜிடிஆர்பிக்கு பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஒரு எஸ்ஏல தான் வந்திருக்கும். அந்த ஃபிளீட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது எந்த எஸ்ஏல அது வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. ஓகேவா? நான் கூட வந்து அவங்க அந்த 2 பேரு
அடிசன் அண்ட் ஸ்டீல் அந்த 2 பேர் எழுதின எஸ்ஏல வந்திருக்கும். ஒரு எஸ்ஏல ஃப்ளீட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரீட் வந்து எந்த எஸ்ஏல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஷிப் சைடு லண்டன் அண்ட் 9th December 1608 1608ல வந்து மில்டன் வந்து பிறக்குறாங்க. எங்க அப்படின்னா லண்டன்ல 9th Decemberல. ஆர் சம் 4 years before Shakespeare retirement ஆஃப் டு ஸ்டாட்ஃபோர்ட். இந்த ஸ்டாட்ஃபோர்ட்ல 4 years பிஃபோர். இப்போ 1612ல வந்து ரிட்டைர்மெண்ட்டுக்கு யார் வராங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர். அதுக்கு ஒரு 4 yearsக்கு முன்னாடி யார் பிறக்குறாங்க அப்படின்னா மில்டன் பிறக்குறாரு. ஹிஸ் ஃபாதர் தோ ஸ்ட்ராங்லி பியூரிட்டன் இன் ஹிஸ் சிம்பத்திஸ். இப்போ அவங்களோட அப்பா ரொம்பவே ஸ்ட்ராங்கா பியூரிட்டனை ஃபாலோ பண்ற ஒருத்தர் தான். வாஸ் nonetheless a lover of literature and art and the child enjoyed all the advantages of cultivated home. ஆனா அவர் வந்து ரொம்ப பியூரிட்டனை ஃபாலோ பண்றவரா இருந்தா கூட லிட்ரேச்சர் ஆர்ட் இது எல்லாமே வந்து அவங்க குழந்தைக்கு வீட்லயே வந்து என்ஜாய் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க. ஹி வாஸ் எஜுகேட்டட் அட் செயின்ட் பால் ஸ்கூல். இது ரொம்ப முக்கியம். செயின்ட் பால் ஸ்கூல்ல வந்து அவர் படிக்கிறாரு. அப்புறமா வந்து எந்த இடத்துல காலேஜ் போறாங்க அப்படின்னா வந்து கிரைஸ்ட் காலேஜ்ல வந்து கல்லூரிக்கு போறாங்க. கேம்பிரிட்ஜ்ல யூனிவர்சிட்டியில உள்ள கிரைஸ்ட் காலேஜ்ல. அதனாலதான் வந்து இவளை வந்து லேடி ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். யாருன்னா வந்து மில்டனை. வேர் ஹி ரிமைண்டட் 7 years. அவர் அங்க எவ்வளவு வருஷமா இருக்கிறாரு அப்படின்னா வந்து 7 years இருக்கிறாரு கிரைஸ்ட் காலேஜ்ல. டேக்கிங் ஹிஸ் பிஏ. பிஏ வந்து எப்ப படிக்கிறாரு அப்படின்னா வந்து பிஏ வந்து 1629லயும் அவரோட எம்ஏ வந்து 1632லயும் பார்க்கிறாரு. இந்த 1630 முடிக்கிறாரு. இந்த 1632 அப்படின்னு சொன்னோடனே நமக்கு செகண்ட் ஃபோலியோவோட இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 முன்னாடி போட்டு இந்த 3 முன்னாடி போட்டோம் அப்படின்னா வந்து அது ஃபர்ஸ்ட் ஃபோலியோ. 1623ல ஃபர்ஸ்ட் ஃபோலியோ, 1632ல செகண்ட் ஃபோலியோ. அந்த 1632ல செகண்ட் ஃபோலியோ வர்றப்பதான் நம்ம மில்டன் என்ன முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து எம்ஏ முடிக்கிறாங்க. ஓகேவா? அதே செகண்ட் ஃபோலியோல பென் ஜான்சன் வந்து ஒரு இது எழுதியிருப்பாரு. என்னன்னு சொல்லி ஞாபகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் his systematic studies did not, however, close with the close of college course. அவரோட ஸ்டடீஸ் எல்லாமே வந்து காலேஜோட முடியல. Realizing that he could not consciously enter the church for which he had been intended and feeling no call to any other profession. Realizing that he could not consciously enter the church. அவரு தன்னை வந்து முழுசா வந்து மத வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்க முடியாது அப்படிங்கறத உணர ஆரம்பிக்கிறாரு. For which had been intended and feeling no call to any other profession. வேற எந்த வேலைக்கும் அவருக்கு போக முடியாதுங்கிறது அவருக்கு தெரியுது. He decided to give himself up entirely to self culture and poetry. அப்புறமா தான் அவர் என்ன எழுதணும்னு முடிவு பண்றாரு அப்படின்னா வந்து செல்ஃப் கல்ச்சர் அப்படின்னா சுயமா ஒரு கல்வி, அப்புறமா வந்து போயட்ரி அப்படின்னா வந்து கவிதை, இது எழுதலாம்னு சொல்லி முடிவு பண்றாரு. ஃபுல்லா தன்னை சர்ச்சுக்கு கொடுக்க முடியல. அதே சமயத்துல வேற எந்த ப்ரொஃபஷனுக்கும் எனி அதர் ப்ரொஃபஷன் வேற எந்த வேலைக்கும் அவருக்கு போகணுங்கிறது முடியல. அதனால அவர் என்ன ஆரம்பிக்கிறாருன்னா கவிதை எழுத ஆரம்பிக்கிறாரு. Fortunately, his father was in a financial position to further his wishes and leaving Cambridge. அப்ப அவங்க அப்பாவோட பினான்சியல் வந்து ரொம்பவே பொருளாதாரம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. சப்போஸ் அப்பாவுக்கு பொருளாதாரம் நல்லா இல்லை அப்படின்னா ஒரு சிலராலலாம் வந்து ஃபேமஸா ஆக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆலிவர் கோல்ட்ஸ்மித்துக்கெல்லாம் ரொம்ப கடன்ல இருந்தாரு. அந்த கடன்ல இருக்கும்போது அந்த விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட் பப்ளிஷ் ஆச்சுன்னு நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்கல் சஃபரை வந்து இவர் சந்திக்கல மில்டன். அவங்க அப்பாவுக்கு போதுமான அளவு ஃபினான்சியல் இருந்ததுனால அவர் என்ன பண்றாருன்னா சப்போர்ட் பண்றாரு பையனுக்கு. அப்போ எங்க இருந்து கிளம்புறாரு அப்படின்னா வந்து கேம்பிரிட்ஜ்ல கிறிஸ்ட் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தவர் கிளம்புறாரு. ஹி அக்கார்டிங்லி டுக் ஆஃப் ஹிஸ் அபோர்ட் இன் த கண்ட்ரி ஹவுஸ். ஒரு கிராமத்துல ஒரு வீடு. அந்த ஆஃப் த ஃபேமிலி அட் ஹார்டன், பக்கிங்ஹாம் ஷயர். இந்த இடத்துல வந்து ஒரு அந்த கண்ட்ரி ஹவுஸ்ல பக்கிங்ஹாம் ஷயர்ல ஹார்டன்ல வந்து ஒரு வீடு இருக்கு. அந்த குடும்பத்துக்காண்டி அவங்களோட ஃபேமிலி ஹவுஸ் ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல போய் தங்குறாரு. இது லண்டன்ல இருந்து எவ்வளவு மைல் தூரத்துல இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 17 மைல் தூரத்துல இருக்கு. 17 miles ஃப்ரம் லண்டன். எந்த இடத்துல இருக்காங்கன்னா ஹார்டன். இது ரொம்பவே முக்கியமான ஒரு வேர்டு இந்த ஹார்டன். ஏன்னா பின்னாடி வந்து இந்த ஹார்டன் பீரியட் வச்சு இந்த ஹார்டனை வச்சு அவர் எத்தனை பீரியடா டிவைட் பண்ணியிருப்பாங்க மில்டனை. இந்த வேர்டை வந்து மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஓகேவா? While a boy at school, as he himself tells us, his book had helped him out of bed till midnight. அப்போ அவர் ஸ்டூடெண்டா இருக்கிற போது கூட அவர் நைட் வந்து ரொம்ப நேரம் படிப்பாராம். அதே சமயத்துல வந்து அவரு மிட் நைட் வரைக்கும் வந்து அவர் பெட்ல தூங்கும்போது கூட மிட் நைட் வரைக்கும் கூட அவரோட புக்கை படிச்சுட்டு இருப்பாருன்னு சொல்றாங்க. அட் த யூனிவர்சிட்டி ஹி ஹேட் சோன் த சேம் அன்டைரிங் டிவோஷன் டு லேர்னிங். அப்ப யூனிவர்சிட்டியில இருக்கும்போது கூட அதே மாதிரி தான் ரொம்பவே டிவோட்டடா வந்து
படிச்சிருக்கிறாரு. அண்ட் நவ் டூரிங் 6 இயர்ஸ். இப்போ எத்தனை வருஷம் ஆகுது? இப்போ வந்து எத்தனை வருஷமா அப்படின்னா வந்து 6 ஆண்டுகள் வந்து 6 இயர்ஸ் வந்து எந்த ஒரு இன்டரப்டடும் இல்லாம ஆஃப் ஆல்மோஸ்ட் அன்இன்டரப்டட் செக்லூஷன்ஸ் 6 வருஷம் எந்த ஒரு இன்டரப்டும் இல்லாம ஹி வாஸ் ஏபிள் டு பர்சூ ஹிஸ் ஸ்டடிஸ் வே அன்டிஸ்டர்ப்டு. எந்த இடத்துல இந்த 6 வருஷம் இருந்து படிக்கிறாரு அப்படின்னா ஹார்டன் பக்கிங்ஹாம் ஷயர்ல வந்து படிக்கிறாரு. எந்த ஒரு இன்டரப்டும் இல்லாம பில்டிங் ஸ்டெட்லி அப்பான் த ஃபர்ம் ஃபவுண்டேஷன் he had already laid. இப்போ அவர் தன்னோட பட்டப்படிப்பை எந்த ஒரு இடையூறும் இல்லாம தன்னோட அறிவோட அடித்தளத்தை ரொம்ப உறுதியா வந்து ஸ்ட்ராங்கா வந்து மாத்துறாரு. மில்டன் ஜஸ்ட் பிகம் ஏ வெரி கிரேட் ஸ்காலர். இப்போ வந்து ஒரு கிரேட் ஸ்காலரா 6 இயர்ஸ் தனியா உட்காந்து படிச்சு மாறுறாரு. ஓகேவா? இதோட நம்ம இன்னைக்கான செஷனை முடிக்கலாம். நீங்க திரும்ப திரும்ப ரிவைஷன் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் செஷன் வந்து நான் நெக்ஸ்ட் போடுறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்கிறேன். மில்டனோட பர்த் இயர் எப்போ? 1608 or 1609 or 1610. ஓகே, 1610 or 1608 or 1609. இதெல்லாம் வந்து மில்டனோட பர்த் இயர் எப்போ? அவர் வந்து எந்த மந்த் வந்து பிறந்தாங்க? நவம்பர், டிசம்பர், அப்புறமா செப்டம்பர். இந்த 3 மந்த்ல எந்த மந்த் பிறந்தாங்க? நீங்க இதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. நீங்க கொடுக்குற கமெண்ட் வந்து எனக்கு மோட்டிவேட் ஆகும். அடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு என்ஜுவை கொடுக்கும். தேங்க்யூ.